இந்தியாவின் மகள்கள் மீதான வன்முறைகள் ஓயவே ஓயாது என்பது போல ஒரு சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்திருக்கிறது. மீண்டும் ஒரு நிர்பயா என்று கூறப்படும் இந்த சம்பவம் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. இளம் பெண்ணின் உடல் தகனம் செய்யப்பட்ட விதமும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. हमारी आखिरी बच्ची की विदाई है, अब लौट के तो दोबारा नहीं आएगी। हम अपनी बच्ची के अपने घर पे लाना है। பெற்ற மகளை இழந்து கதரும் இந்த தாயின் வேதனைக்கு யாரும் எந்த சொல்லும் ஆறுதலை தர முடியாது. இந்த அழுகைக்கு காரணமான சம்பவம் கடந்த செப்டம்பர் 14ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் நடந்தது. பட்டியல் இனத்தைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண் தனது தாய் மற்றும் சகோதரனுடன் புல் வெட்டுவதற்காக சென்றார். சகோதரன் புற்களை வெட்டிவிட்டு சென்றுவிட்ட நிலையில் தாய் ஒரு பக்கமும் மகள் ஒரு பக்கமுமாக புல் வெட்டி கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் அங்கு வந்த 4 பேர் இந்த இளம்பெண்ணை பலவந்தப்படுத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். இதில் முதுகெலும்பு உடைந்து கால்கள் இரண்டும் செயலற்று போயிருந்தும் கழுத்து எலும்புகள் உடைந்த நிலையிலும் அந்த பெண்ணுக்கு உயிர் மட்டும் மிஞ்சியது. சகோதரியை காணாமல் தேடி வந்த சகோதரனும் தாயுமாக பெண்ணின் நிலை கண்டு அதிர்ச்சி அடைந்து அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் அலிகார் மருத்துவமனையில் அந்த பெண் சேர்க்கப்பட்டார். அங்கு வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்ட அந்த பெண்ணின் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. அதன் பிறகு டெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி செப்டம்பர் 29ஆம் தேதி காலையில் பெண் உயிரிழந்தார். கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய 4 பேர் மீது 8 நாள்கள் வரை எந்த வழக்கும் பதியப்படவில்லை. அதிலும் இது பொய் செய்தி என்றே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். சிகிச்சை பலனின்றி பெண் இறந்த நிலையில் இந்த சம்பவம் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் டெல்லியிலிருந்து இரவிலேயே பெண்ணின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று உத்தரப்பிரதேச காவல்துறை தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் உடல் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இரவிலேயே உடலை தகனம் செய்யுமாறு காவல்துறை தரப்பில் கட்டாயப்படுத்தப்பட்டது. இதற்கு குடும்பத்தாரார் தரப்பிலும் ஊர் மக்கள் தரப்பிலும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தங்கள் முறைப்படி வீட்டிற்கு கொண்டு சென்று சடங்குகள் செய்த பின்னர் தகனம் செய்ய அனுமதிக்குமாறு குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் தந்தையை மட்டும் அழைத்துக் கொண்டு பெண்ணின் உடலை இரவு 2:30 மணி அளவில் காவல்துறையினர் தகனம் செய்திருக்கிறார்கள். இது பற்றி அங்குள்ள செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் காவல்துறை தரப்பில் எந்த பதிலும் தெரிவிக்கப்படவில்லை. பாதிக்கப்பட்ட பெண்ணின் உடல் வீட்டிற்கு கொண்டு செல்ல அனுமதிக்கப்படாமல் வீட்டின் அருகே வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் சர்ச்சைகளை ஏற்படுத்தி உள்ளது. ஆனால் குடும்பத்தாரின் விருப்பப்படி பெண்ணின் உடல் தகனம் செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஒரு பெண்ணை எந்த கேள்வியும் இல்லாமல் பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக தாக்கி உயிர் போகச் செய்தவர்களுக்கு மத்தியில் எந்த தவறும் செய்யாத இளம் பெண்ணின் உயிர் பறிபோயிருக்கிறது. மகளை இழந்து கதரும் இந்த தாய் போலத்தான் தனது மகள்களில் ஒருவரை இழந்து கலங்கி நிற்கிறார் இந்திய தாய்.